பாம்பு தோல் உரிக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பாம்பு தோல் உரிக்கிறத பார்த்தா நம்மள கொத்துமா? இல்ல பாம்பு தோல் உரிக்கிறதுனால அதுக்கு எதுவும் லாஸ் ஆகுமா? அதோட அந்த பாம்பு செத்து போயிருமா? அப்படிலாம் யோசிப்பீங்க. உண்மை கிடையாது. நமக்கு ட்ரெஸ் மாத்துற மாரி தான் பாம்பும். நமக்கு இப்போ வளர வளர ட்ரெஸ் பத்தாம போற மாரி பாம்பும் அதனுடைய வாழ்நாள் முழுக்க வளர்ந்துகிட்டே இருக்குமாம். ஸோ அது வளர வளர அந்த தோல் உறிஞ்சு புது தோல் வரும். அப்போ ஒரு தோல் உறிஞ்சதுக்கப்புறம் தோலே இல்லாம இருக்குமா? புது தோல் வர லேட் ஆகுமா? அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா, உலகத்துல 3000க்கும் மேற்பட்ட வகை இருக்கு. அது குட்டி பாம்பா இருக்கும்போது ஒரு மாசத்துக்கே 3லேருந்து 4 தடவ தோல உரிக்குமாம். வளர 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 அது குறைஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தோல் உரிக்கிறது வரும்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர அந்த தோல் இறுகும். அப்ப இறுகும்போது உள்ள புது தோல் உற்பத்தி ஆக ஆரம்பிக்குமா. புது தோல் நல்ல உற்பத்தி ஆகி முடிஞ்ச உடனே வெளித்தோல் உரியறதுக்கான ஒரு ஃபீலிங் அதுக்கு வந்துரும். அப்ப போய் ஒரு சொரசொரப்பான இடத்துல போய் அது உரசி அதை உரிக்க ஆரம்பிக்கும். உச்சியிலேருந்து வால் வரைக்கும் கம்ப்ளீட்டா தோலை உரிக்கக்கூடிய ஒரே உயிரினம் உலகத்துல பாம்பு மட்டும்தான். மனுஷங்க கூட தோல் உரிக்கிறாங்க. நமக்கும் தோல் உரியுது. தெரியுமான்னு கேட்டா, சின்ன வயசுல கையிலலாம் தோல் உரியும் போது வளர்றப்பா அப்படின்னு அம்மா அப்பா சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா தினம் தினம் நம்ம உடம்புலேருந்து தோல் உறிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. என்ன அந்த தோல் நம்ம குளிக்கிறதுனால நமக்கு தெரியல. அது உரியுறது மைன்யூட்டா சின்ன சின்ன டெட் செல்ஸா உதிர்ந்து விழுந்துருது. நமக்கு தெரியல. பட் அதனுடைய உருவத்துக்கு அது கம்ப்ளீட்டா வர்றது தெரியுது. இதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தோல் உரிக்கிற நேரம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அதை உரிக்கும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம போகிறப்போ அதை நம்ம நெருக்கமாக பார்க்குறப்ப அது நம்மளை ஒருவேளை அட்டாக் பண்ண வராங்களோ, ஏன்னா அது அப்போ பவர்லெஸ்ஸாக இருக்கும். அப்போ அட்டாக் பண்ண வராங்களோன்னு நினச்சி பயந்து நம்மளை தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர, மற்றபடி அந்த தோலில் எந்த விஷயமும் கிடையாது. புது தோல் முழுவதும் உடம்புல உற்பத்தி ஆனதுக்கப்புறம் தான் பழைய தோலை அது உரிக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பு ஒரு இடத்துல இருக்குது, நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதை விரட்டிட்டோம். அடித்து விரட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. முதல்ல விரட்டலாம், இல்லை தூக்கி போடலாம், இல்லை வனத்துறைக்கு சொல்லலாம், இல்லை ரெஸ்கியூ அந்த பண்ணக்கூடியவங்ககிட்ட சொல்லலாம். அப்போ அதை நம்ம விரட்டிட்டோம்னு நினச்சிட்டு தைரியமாக இருந்துடக்கூடாது. அது ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா பழக்கப்பட்ட இடத்துக்கு திருப்பி திருப்பி வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கான். அப்போ என்ன செய்யணும், அந்த இடத்துல புகை போடலாமா. புகை போட்டு நாம் அதை விரட்டலாம். புகை போட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த இடத்துக்கு அந்த பாம்பு வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாம்பு ஞாபகம் வச்சு பழி வாங்கும், அதை ஃபாலோ பண்ணும். அதெல்லாம் பொய். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதுக்கு காதும் கேட்காது. அது ஊர்ந்து போகிறப்போ நிலத்தில் ஏற்படக்கூடிய அதிர்வுகளை வச்சு தான் அது செயல்படுது அப்படிங்கிறத மட்டும் உணர்ந்துக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் உலகத்தில் பாம்புகள் தான் முழுவதும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதனுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறதுக்காக தான் கரையாம்புத்துக்குள்ளே இருந்த பாம்புக்கு பால் ஊற்றுற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி ஒரு கதையை சொல்லுவாங்க. அப்படியே இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக அப்படி ஒரு பழக்கம் கொண்டு வந்தது அப்படின்னு அப்புறம் வழிபாட்டு முறையோடு சேர்ந்து அது ஃபாலோ செய்யப்பட்டங்கிற கதையெல்லாம் இருக்குது. இதை தாண்டி இன்னைக்கு ஒரு எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது சுற்றுச்சூழலுக்கு அந்த உணவு சுழற்சியில் எல்லாமே இருக்கணும். ஒன்று குறைஞ்சாலும் அது ஆபத்து தான். நாம முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணாமல் தவிர்க்கிறது நல்லது. சமீபத்தில் கூட மாஞ்சோலையில் பார்த்துருப்பீங்க. நம்ம எல்லாரும் போன மாஞ்சோலை தான். மிகப்பெரிய ராஜநாகங்கள் அந்த மாஞ்சோலையில் நிறைய அதிகமாக இருந்துச்சு. அப்போ அது நம்ம கண்ணுக்கு தெரியல. இப்போ அங்கே மனிதர்கள் நடமாட்டம் குறைஞ்சதுனால அது சாதாரணமாக வெளியில் போகிறத ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த உயிரினங்கள் அங்கங்கே இருக்க தான் செய்யுது. நாம் அதை தொந்தரவு பண்ண அதுவும் தொந்தரவு பண்ணாமல் போயிட்டே இருக்கும். எப்படி நமக்கு இந்த பூமியும் ஒவ்வொரு உயிருக்கும் இந்த பூமி தான். ஒவ்வொன்றுமே இந்த உணவு சுழற்சியில் அவசியம் தான். இதை உணர்ந்தாலே போதும். உலகம் நல்லாயிருக்கும். பாய்.